அண்ணாவுடைய சாதனையை வந்து கலைஞர் செய்யவே இல்லை. அவர் செஞ்சதை அது விளம்பரத்துக்கு செய்யறது வேற, நாட்டு மக்களுக்கு உண்மையாக செய்யறது வேற. நீங்கள் செய்த சாதனை அவர் செஞ்சுட்டு போனால் அது வந்து விளம்பரம். என்ன பேச்சு சார் இதெல்லாம்? நான் மட்டும் இல்லை, நாடே கட்சி எங்கள் நம்பரே இல்லையே அதில் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் போஸ்ட் கார்டு வந்து அதுக்கு நம்பர் இருக்குதான்னு கேட்டேன். கேள்வி ஒன்று, பதில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இவர் அப்படி ஆட்சி பண்ண. நான் 3 முறை எம்எல்ஏ இருந்து 3/4 சென்ட் நிலம் வாங்கியிருக்கிறேன் புதுசாக, எவனும் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி படம் எடுக்க முடிஞ்சது உங்களால்? தனக்கு மேலே தன் நிழல் போனால் கூட அந்த நிழலை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறவர் அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சார். தான் தான் இருக்கணும். பணம் முழுவதும் உங்கள் படம் தானே? ஆமாம், அந்த படத்தில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது ஒரு வழி. அப்பெல்லாம் அது கருப்பு பண்ணணும்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாத கட்டம். நீங்கள் சொன்னீங்களே திமுக உங்களுக்கு எதிரி என்ன? அன்பு கொண்ட திராவிடா அண்ணா மொழி கேளடா, இன்பமாக வாழடா, ஏமாந்து போகாதுடா அப்படின்னு பண்ணோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புதிய நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கோ. சமரசம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், வாழ்த்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தல் 2026 இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரங்கிறது போல் ஒரு பக்கம் வந்து பல ஆண்டுகளாக வலிமையாக இருக்கிற திமுக கூட்டணி அவசரமாக எல்லா கட்சியும் வந்து பிடிச்சி போட்டு ஒரு அணியை அமைச்சா எப்படி வந்து ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்து தேர்தல் பணி எப்படி செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தேர்தல் நின்றுருக்கீங்க. தேர்தல் நிற்கிறப்ப எப்படிலாம் வந்து கூட்டணி அமைச்சாங்க? எத்தனை கால அவகாசம் இருக்கும் அந்த நேரத்தில்? நீங்கள் நின்ன பொழுதுலாம் இப்படியே வந்து அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கட்சியும் பிடிச்சி போட்டு உங்களுக்கு வந்து தேர்தல் டைமில் போய் மக்களை சந்திக்கிற பொழுது மக்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் அவசரமானு சொல்கிறீங்க. காலம் ஒரு காலத்தில் நான் எலெக்ஷன் நின்ற நேரத்தில் இந்த டிஜிட்டல் கிடையாது, இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் கிடையாது, அந்த எந்த இதுவும் கிடையாது. அப்போ சம்பளமே எனக்கு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு வந்த முதல் சம்பளமே 600 ரூபாய். கடைசியில் நான் 3 முறை எம்எல்ஏ இருந்துட்டும் முடிஞ்சு வெளியே வரும்போது 1800 ரூபாயா 2000 ரூபாய் தான் சம்பளமே. இன்றைக்கி எவ்வளோ சம்பளம்? இன்றைக்கி 1,00,000 சொச்சம். நான் எலெக்ஷன் நிற்கும்போது என்னுடைய எலெக்ஷனுக்கு தேவையே ஒரே ஒரு கார் தான் வச்சேன், மற்றவங்களுக்காக. நான் முழுக்க 2 வீலர்லேயே, அதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனால் இந்த ஊருக்காரன் 2 வீலர் எடுத்துக்கிறது, அங்கே விட்டுட்டு அவன் இப்படி வந்துடுவான், அந்த ஊருக்காரனுடைய 2 வீலர் எடுத்துன்னு அங்கேன்னு போனேன். இப்படியே தொகுதி முழுதும் சுற்றிருக்கிறேன். நான் போகாத கிராமமே கிடையாது, அதுக்குள்ளவே அந்த 2 வீலர்லேயே. நடப்பரசியலுக்கு வாங்க. 2020 தேர்தல் காலம் என்ன இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு பாருங்கள், அண்ணா என்ன செஞ்சாரோ அதை தொடர்ந்து எம்ஜிஆர் செஞ்சார். அது எம்ஜிஆர் என்ன செஞ்சாரோ அதை தொடர்ந்து அந்த ஆட்சியை அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மாவும் அண்ணா எம்ஜிஆரும் அண்ணாவும் அந்த வழியில் எடப்பாடியார் கொடுத்தார். 4 வருஷம் இருந்தாலும் அண்ணாவுடைய சாதனையை வந்து கலைஞர் செய்யவே இல்லை. அவர் செஞ்சதை அது விளம்பரத்துக்கு செய்யறது வேற, நாட்டு மக்களுக்கு உண்மையாக செய்யறது வேற. நீங்கள் செய்த சாதனை அவர் செஞ்சுட்டு போனால் அது வந்து விளம்பரம். என்ன பேச்சு சார் இதெல்லாம்? இல்லைங்க, நீங்கள் செய்தால் மட்டும் தான் சாதனையா? அவர் கலைஞர் செஞ்சதெல்லாம் வந்து விளம்பரத்துக்கு செஞ்சுட்டாரு. இல்லைங்க, பிச்சைக்கார மறுவாழ்வு நிதின்னு ஒரு நிதியை கொண்டு வந்தார் கலைஞர். அந்த நிதி மட்டுமா கொண்டு வந்தாரு? நான் சொல்கிறதுக்கு இது வாங்கிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. கொண்டு வந்தார், சரி, நல்ல திட்டம் நாங்களும் நினச்சோம். அதுக்கு ஒரு இது அடித்தார், என்ன நன்கொடைக்காக ரசீது. இது அந்த நம்பரே அதில் நம்பரே வரிசைன்னே இல்லாமல் அடித்து கொடுத்து கலெக்ஷன் பண்ணார். நான் கேட்டேன், என்னங்க நாடே கேட்டுச்சு, நான் மட்டும் இல்லை, நாடே கேட்டுச்சு, எங்கள் நம்பரே இல்லையே அதில் அப்படின்னார். அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் போஸ்ட் கார்டு வருது, அதுக்கு நம்பர் இருக்குதான்னு கேட்டார். கேள்வி ஒன்று, பதில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இவர் அப்படி ஆட்சி பண்ணார்.
நீங்கள் அது எதனா ஒன்று சொன்னால் நீங்கள் யாரையாவது ஒப்பிட்டு பேசுவீங்க. நானும் அவரை இது மாதிரி ஒப்பிட்டு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த குற்றங்களை மறைப்பதற்கு இது மறைப்பதற்கு இப்படி ஏதாவது நாங்கள் இல்லையா இப்படி இல்லையான்னு பேசுவாங்க. பெரியாரை வந்து அரசாங்க மரியாதையோடு அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் எந்த இதில் அரசாங்கத்தில் இருந்தார், பொறுப்பில் இருந்தார்? காந்திக்கு பண்ணீங்களே, அவர் எங்கே இதில் இருந்தார்? இதுவரை எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு. நீங்கள் நம்பரை போய் கேட்டீங்களா? ஏங்க நாங்கள் நம்பரே கேட்கலைங்க, நடவடிக்கைக்கு அவங்க இதுதான் கேட்டோம். எந்த திட்டம் செஞ்சாலும் ஊழல், அதில் எதையாவது இன்னொரு மறுவழி இல்லாமல் அவர் வீடு கட்டினதே இல்லை, எந்த தொழிலும் செஞ்சதில்லை. 2 இது இருக்குது ஆப்ஷன். நீங்கள் கேட்டால் இப்படி, நீங்கள் கிருபானந்த வாரியாருன்னா வாரியார் ஒன்றும் நீங்கள் இது எல்லாரை பற்றியும் அவர் டபுள் மீனிங் பேசாத ஒரு ஆள் கூட கிடையாது. காமராஜர் கக்கன் இதிலிருந்து கிருபானந்த வாரியார்லேருந்து பல இது அதுக்கு முன்னாடி இதில் இருந்து எல்லாமே தனக்கு மேலே தன் நிழல் போனால் கூட அந்த நிழலை வெட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறவர். அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சார். தான் தான் இருக்கணும், தனக்கு மேலே அந்த யார் பேரும் வரக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, பெரிய காமராஜர் அற்புதமான இது, அவரை பெருந்தலைவர்னு சொன்னோம், நாடே சொல்லிச்சு. இன்னைக்கு உங்கள் இருங்க, அந்த இது வாங்கிக்கிங்க, பெருந்தலைவர்னு சொன்னோம். கருணாநிதி பார்த்தார், அது காமராஜருக்கு பெருந்தலைவரா அப்படின்ட்டு யூனியன் சேர்மன் எல்லாரும் பெருந்தலைவர்ன்ட்டார். பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர்ன்ட்டார், ஒரே அடி அடிச்சிட்டார். அது எம்ஜிஆர் வந்து க்ளோஸ் பண்ணார் பின்னாடி, ஆனால் அவர் ஒரே அடிச்சிட்டார். அப்போ காமராஜருக்கு அந்த நேம் போகக்கூடாது. இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி செஞ்சது ஆட்சி செய்யும்போது. நீங்கள் இதெல்லாம் அவர் ஒவ்வொன்றா சொன்னார். காமராஜர் புகழை வந்து யாராலையும் மறைக்க முடியாது, அது வேற விஷயங்க. அப்புறம் இவர் செஞ்சாரா இல்லையான்றது தான் கேள்வி. நான் அவர் பற்றிய அரசியல் அரவாணின்னு புத்தகம் எடுத்து அதை அவர்கிட்டயே கொடுத்தேன் நான். அப்படிப்பட்டவன் நான், எனக்கும் அவருக்கும். ஆனால் அரசியலில் பேசுவோமே தவிர வெளியே வந்தால் என் தோள் மேலே கை போட்டு அருமையாக பேசின்னு போவார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறியா, நிறைய படிக்கிறியா, நிறைய விஷயம் இருக்குதுயா அவங்ககிட்ட, வாழ்த்துக்கள் அப்படின்னார். ஆனால் உள்ள அவன் உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்டு அவரால் பதில் சொல்ல முடியாமல் வெளியே வந்தவர். ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்று ஒத்துமையாகவே இருந்தோம், கடைசி வரலும். என் தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து கூட எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நான் என்ன வரணும் வளரணும்னு விரும்புவாரா? வெளியில் தான் எதிர்ப்புதுரும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அதனால் அவர் நான் வளரணும்னு எதிர்பார்ப்பேன், வளர விடக்கூடாதுன்னு தான் நினைப்பார். அதுக்கு என்னென்னமோ சொல்லுவார். ஒருத்தர் சொன்னார், ரகுமான் கான் பேசும்போது, இவர் இன்றைய தினம் கோவை தம்பி படம் எடுக்கிறார், இது டாக்டர் சமரசம் படம் எடுக்கிறார், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லிட்டு, நான் எங்கே படம் எடுத்தேன், என்ன படம், எப்படி எனக்கு இந்த ஃபைனான்ஸ் வந்தது, யார் அதில் நடிக்க, இதை சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ரகுமான் கான் அங்கேருந்து சொல்லிட்டு அவர் கருணாநிதி கேட்குறாரு, என்ன அது கொண்டாயன், அவர் ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்குறார். அதில் டாக்டர் சமரசம் எம்எல்ஏ வழங்கும் இந்த படம்னு இருக்குது. என்ன படம் எடுத்தீங்க? அது ஒரு படம், யாரும் எடுத்தான், சந்தனம்னு ஒருத்தர், அதில் நான் வழங்கும்னு போட்டிருக்கான் அவன் போட்டது. அதில் பார்த்துட்டு இதெல்லாரும் போகிறது தான், ஏன்னா கூட எம்ஜிஆர் இது நடிக்கும், எம்ஜிஆர் வழங்கும், எம்ஜிஆர் இந்த படம் அப்படின்னு நான் போகிறது தான், இதிலெல்லாம் இல்லை. அப்போ சொன்னார் அவர், இது சமரசம் இப்பொழுது எடுக்காவிட்டாலும் நாளை அவர் படம் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக நிச்சயமாக இருக்குது, அந்த திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறதுன்னு உட்காந்துட்டார். எந்தெந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயம், நீங்கள் பல்கேரியா நாட்டு கப்பலில் ஊழல் கொண்டு வந்தார் இது எம்ஜிஆர் மேலே வந்துன்ட்டு. அப்படி நான் எழுந்து கேட்டேன், பல்கேரியா நாட்டுக்கு இது கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே கப்பல் வந்து தரகர்கள் இருக்கிறார்களா, கப்பல் வாங்கினோமா, கொண்டு வந்து இந்த விவரம் போடும். அது என்ன இந்தியன் மணியா, ஃபாரின் ஏதாவது அமெரிக்கன் டாலரா, ஜெர்மன் என்ன, வேறு எந்த ரூட்டில் வாங்கணும், அது இந்த கொண்டு வந்து போடு. அப்படி இருந்தால் வாங்கியிருந்தால் அதுக்கு அந்த ஃபைலெல்லாம் இருக்குதுல்ல, அது எங்கே சென்ட்ரலில் இருக்குதா ஸ்டேட்டில் இருக்குதா, 2 பேர் வச்சுருக்கீங்களா, அதை கொண்டு வந்து போடுங்க. அப்படி இருந்தால் உண்மையாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல்கேரியா நாட்டில் கப்பல் வாங்கி இருந்தால் நாங்கள் இந்த வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போயிடணும். நேருக்கு நேர் எழுந்து ஓடிட்டார். இதெல்லாம் நாங்கள் நடந்தது. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு A to Z தெரிஞ்சும் கூடவே இருந்தவங்க, ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ பிணிந்தே வாழ்ந்தவர்கள். ஆகையினால் தெரியும். அதனால தான் சொன்னேன், அது ஊற்று தண்ணி, உப்பு தண்ணி இருந்தாலையும். ஸ்டாலின் பக்கெட் தண்ணி, உதயநிதி ஸ்டாலின் பாக்கெட் தண்ணி. இவங்க சரக்கு இவ்வளோ தான், அது வேறு சரக்கு, அதோடு ஒப்பிடக்கூடாது. அது தேர்தல் காலத்தில் வந்து எதிரொலிக்கும், அப்போ பார்க்கலாம். இதுவரை நீங்கள் நடித்த படங்கள் எத்தனை, நீங்கள் தயாரித்த படங்கள் எத்தனை? இல்லைங்க, நான் நடித்த படம் 31. என்னென்ன படம் நடிச்சிருக்கீங்க? நீங்கள் நான் முதல்ல நடித்தது வெளியே வந்தது தங்கரங்கன், போற்று பொன்னுசாமி, அடுக்குமல்லி, அதெல்லாம் வந்து டாக்டர் சங்கர், KS கோபாலகிருஷ்ணன்,
அவங்க அவங்க அந்த இதில் வந்த படங்க அதுங்க. அது மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் சேகர், அதுக்கப்புறம் விக்ரமன், அவர் அவர் முன்னாடி இது இந்த டைரக்ஷன் வந்தது. இப்படி பல ஒரு இது நான் எல்லா இது நடிகரோடையும் நடிச்சிருக்கிறேன். சிவாஜி உள்பட பழைய பண்ணையார், பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லி போட்டு கோபாலகிருஷ்ணன் எடுத்தது. நாங்கள் அந்த உறவில் நாங்கள் வந்து நடிக்கிறதுக்குன்னு போகல. இது மாதிரி கெஸ்ட்டாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னா, இருந்தாலும் நான் நடிக்க தயாருன்னா, அப்போ உடனே அவர் சீன் அந்த இதில் வந்து அதை இவர் போடுங்க அப்படின்ட்டுடுவாங்க. அப்படி வந்தது தவிர நடிக்கிறதுக்குன்னே போயிருந்தால் என்னுடைய ஏரிக்கரை பூங்காற்றில் நல்ல அருமையான கேரக்டரு. சந்தனம் படம் வெளியே வந்திருந்தால் எஸ்பி ரங்காராவ் மாதிரி கேரக்டருங்க எனக்கு நிலச்சிருக்கும். அந்த படம் ஒன்றும் வெளியே வரல. அற்புதமான படம். முழு A to Z நானே இருப்பேன் அந்த படத்தில். யார் இயக்குனர் இதில்? சந்தனம். அதில் கிருஷ்ணராவ்ன்ட்டு ஒருத்தர் இது அந்த கிருஷ்ணராஜ் அப்படின்றது இயக்குனர். ஜெயராமன்றவர் எடுத்தார். உங்கள் நேமில் இருக்கிறவர் அவர் எடுத்தது ப்ரொடியூசரு. அவர் வந்து அது அப்படி பணம் முழுவதும் உங்கள் படம் தானே? ஆமாம். அந்த படத்தில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது ஒரு வழி. அப்போல்லாம் அது கருப்பு பண்ணோன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாத கட்டம். அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளோ பார்த்தோம், படிச்சும் இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒன்று, நான் 3 முறை எம்எல்ஏ இருந்து 3/4 சென்ட் நிலம் வாங்கியிருக்கிறேன் புதுசாக, எவனும் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி படம் எடுக்க முடிஞ்சது உங்களால்? இல்லைங்க, நான் எடுக்கலைங்க. நான் எடுத்தது அதெல்லாம் மற்றவங்க எடுத்ததில் நடிச்சது. நான் வந்து சீரியல் எடுத்து கொடுத்தேன் தலைவருக்கு. அந்த குடியை பற்றி மழலை கண்ணீர்னு ஒன்று எடுத்தேன். அதெல்லாம் நான் அதுக்கு என்ன ஏராளம் துட்டா சொன்ன உடனே நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன், இந்தியன் பேங்க் சொன்னால் அதுக்குரிய பணம் கொடுக்குறோம், எடுக்க அந்த வாங்கி கொடுத்துட்டு போயினே இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பணக்காரன் திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோட்டத்தை நடிச்சிருந்தீங்க. எப்படி இந்த வாய்ப்பு யார் உங்களுக்கு கொடுத்தா? நீங்கள் நான் இந்த மாதிரி ஏதாவதுன்னா இடையில் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறது எல்லோரும் அது சத்யா மூவிஸ் ஆர்எம் வீரப்பன் அவர்களுடைய படம். ஆர்எம் வீரப்பனுக்கே தெரியாது. அவருடைய மேனேஜர் அங்கே முத்துசாமி என்னமோ அவருடைய பெயர். அது அங்கே நான் போய் பார்த்தேன். என்னங்க நான் ஏற்கனவே நான் நடிக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஏதாவது இருக்காரு, நீங்கள் நடிக்கிறீங்களா? ஆமாம். நீங்களே நடிக்கிறீங்களா? 2 தடவை கேட்டாரா? நீங்களே வா அப்படின்ட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் நிறைய நாடகம் நடிச்சிருக்கிறேன். அண்ணாவை அழைச்சிட்டு போய் நெஞ்சம்மன் நாடக தலைமை தாங்கின டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதை தனியார் இதெல்லாம் தேசியமயமாக்கணுன்றதுக்காக நடித்தவன் நான். அப்படி இதுட்டு கருணாநிதி எழுதின ஒரே முத்தொன்ற நாடகத்தை காதல் வலின்னு மாற்றி நடித்தவன் நான். அதனால் அப்போ அதை படிக்கும்போது இதெல்லாம் நான் சொல்கிறது 10 வயசு 12 வயசு. கலைஞர் வந்து கதையை திருடி பேரை மாற்றி அதை வந்து நடிச்சிருக்கீங்க. திருடுவீங்க. ஆனால் வெளியில் வந்து கலைஞர் வந்து திட்டுறீங்க. இது எந்த நியாயம்? அது இங்கே அவருக்கு இருக்கிற எதையும் நாங்கள் மறைக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. எது உலகத்துக்கு தெரியாத அல்லது உலகம் அறியாத, உலகத்துக்கு ஒத்து வராத எதிர்க்கிறோம், அவ்வளவுதானே தவிர கலைஞரை நாங்கள் எப்போதும் இல்லை. அவர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலைன்னு சொன்னவன் நான். ஆகையினால அது வேறு விஷயம். அவருடைய நாடகத்தில் அவர் எழுதின நாடகம் பூரா காப்பி. இப்போ மற்றது தான் அதெல்லாம் வெற்றி. இப்போ மனோகரன்னா பம்பர் சம்பந்த முதலியாருது. நீங்கள் அவர் திரும்பி பாருன்னா அது அருணகிரிநாதர் கதை. நீங்கள் எது ஒன்று எடுத்தாலும் அவர் நடித்தது. பராசக்தினா பாவலர் பாலசுந்தரம். இது மற்றவர்களுடைய இவர் ஓவரில் பண்ணி அதை வசனம் எது பண்ணதில் வெற்றி பெற்றார். இவரே தயாரிச்சது. கலைஞர் இல்லைங்கிற தைரியத்தில் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா? ஏங்க, கலைஞருங்க இருக்கும்போது அரசியல் அரவாணின்னு எழுதி அதை கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்தோம் நான். அதெல்லாம் நமக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. திரைப்படத்துறை உங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டதா, இல்லை வந்து நீங்கள் வந்து திரைப்படத்துறையை சரியான முறையில் பயன்படுத்தாமல் நீங்கள் அரசியல் ஆர்வத்தில் வேற போயிட்டீங்களா? இல்லைங்க, நான் திரைப்படத்துறைக்குன்னே போகலை. முதல்ல நான் திரைப்படத்துறை வந்து பேசிக்காக வந்து நாடகத்தில் ஸ்கூலில் படிக்கும்போதே நாடகத்தில் தான் நடித்து அது இதுன்னு வந்தவன். தெருக்கூத்து நடக்கிறது, தெருக்கூத்தில் நான் நடிக்கலையே தவிர அதுக்கு பின்னணி பாடினவன். ஓ, தெருக்கூத்தில் வந்து ஒரு பெண் வேடம் வெளியே வருதுன்னா ஒரு பாட்டு பாடுவாங்க. முருகா, விநாயகா, இல்லை வேறு ஏதோ சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு பெண் வெளியே வரான்னு சொன்னால் அதுக்கு ஒரு உள்பாட்டு பாடுவாங்க. அப்படி பாடும்போது திமுகவை வளர்க்குறேன். நீங்கள் சொன்னீங்களே திமுக உங்களுக்கு எதிரின்னு. அன்பு கொண்ட திராவிடா, அண்ணா மொழி கேளடா, இன்பமாக வாழடா, ஏமாந்து போகாதடா அப்படின்னு பாடினவன். ஒரு கேரக்டருக்கு பின்னணி கொடுத்தவன். அது எங்கள் கிராமத்தில் எல்லா இதுலேயும் பண்ணியிருக்கிறேன்.
அது முடிஞ்சது நாடகம் நானாக போட்டேன். அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் என்னென்ன கேரக்டர் மருமகி அது போனோன்னா அந்த எங்க காவேரி பட்டினத்திலேவா? அதெல்லாம் காவேரிப்பட்டினம் காவேரி சுற்றி ஆமா, இருக்கிறாங்க. அந்த பக்கத்துல வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஆமாம், இங்கேருந்து நானே வந்து உங்களை பணிபுரிவு நடத்திருக்கேன். கண்ணையவாத்தியாருன்ட்டு அப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆகையினால எங்களுடைய கலையெல்லாம் வந்து எங்களுடைய எங்கள் வம்சத்தில் எங்கள் ஜடே முதலியார் இருந்தார். அவர் பாரத மாதாக்கு ஜெயின்னு நிறைய இது பண்ணவர். என்னுடைய மனைவியினுடைய தகப்பன் வந்து இந்த கள்ளப்பாட்டு வேஷத்தில் நிறைய ஆக்ட் பண்ணவர். அது இன்னொரு இதுன்ட்டு ஆகையினால அந்த இதில் நானும் கொஞ்சம் சேர்ந்துட்டேன். அதாவது அதுவே தொழிலாக எடுத்திருந்தா அரசியல் போயிட்டுருக்கோம். அரசியலை தொழிலாக எடுத்துக்கின்னு அதெல்லாம் ஒரு அந்த நேரம் கிடைக்கிறதுக்கு ஏற்ப ஏதாவது பேசிட்டு வந்திருப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைய நன்றி. நன்றி.